ஒரு மனிதனுக்கு சராசரி 422 மரம் வேணும். உனக்கு இருக்கா? இருக்கா? ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த 6 மரங்கள் தேவை. எத்தனை லட்சம் கார்கள், எத்தனை கோடி கார்கள் ஓடுது, எவ்வளவு மரம் இருக்குன்னு நீண்டி பார்த்துக்க. கனடாங்கிற ஒரு நாட்டில் ஒரு மனிதனுக்கு 10,000 மரங்கள் இருக்கு. அதுபோல அந்த நாட்டின் பிரதமர் சொல்றார், இன்னும் 100 கோடி மரங்கள் நட உத்தரவிட்டிருக்கேன். நீ கிளீன் இந்தியா வச்சிருக்க? கிளீன் இந்தியா வச்சிருக்கியா? உன்கிட்ட இருக்கா? நீ இங்க உட்காந்து புவி வெப்பமாயிடுச்சு, வெப்பமாயிடுச்சா நீ ஆக்குனியா? உனக்கு தலையில வெயிலடிச்சா என்ன பண்ற? கொடை பிடிக்கிற. பூமி தாய்க்கு வெயிலடிச்சா என்ன பண்ணும்? கொடை பிடிக்கணும். கொடை எது? மரம். மரம் மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம். உங்க அண்ணன் முதலமைச்சர் ஆயிட்டுன்னு வச்சுக்க, நீ என்ன பண்ணுன்னா 10 மரம் நட்டால் 10 மதிப்பெண்கள் பிராக்டிக்கல்ல போடுற. அவன் 100 மரம் 200 மரம் நட்டு சான்றிதழ் வேலையில, அரசு வேலையில முன்னுரிமை. அவன் குருதி நிறைய கொடுத்திருந்தான், உடல் உறுப்பை தானம் பண்ணியிருந்தான், செத்துட்டான், அரசு மரியாதையோட அடக்கம். அவனுக்கு போடா சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது 5 லட்சம். நல்லாடா, கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தாராடா. இந்த வேலை செஞ்சாலும் 10 லட்சம் பணம் இருக்குடா. போடா, சொல்ல வேண்டியதானே. அதை செய்யறது என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? போ, ஒரு மரக்கண்ட நாடு. உன் முன்னோர்கள், உன் குலதெய்வ பேரவை, உன் முன்னவன் யார்? மருது பாண்டியரா, வேலுநாச்சியாரா, தீரன் சின்னமலையா, பூலித்தேவனா, அழகுமுத்துக்கோனா, சுந்தரலிங்கனாரா, பாபு சிதம்பரனாரா, காமராஜரா, கக்கனா, முத்துராமலிங்க தேவர் தாத்தாவா? பேரை வச்சு வாழ. மரத்தோட பேசு. நான் சொன்னேன், சிரிச்சான். எங்க அப்பா மரத்தோட பேசினார், நம்மால் வந்து சிரிக்கிறான். மரத்துக்கு காது கேட்குமாங்கிற? கேட்கும்பா. எப்ப கேட்கும்? அதுக்கு உணர்ச்சி இருக்கான்னு. ஒரு அறிவு உயிர் தானப்பா தொட்டாச்சு. நீங்க ஏப்பா தொட்டா சுருங்குது? உயிர் இருக்குப்பா, அதுக்கு உணர்ச்சி இருக்குப்பா, உணர்ச்சி இருக்கு. ராமராஜ் அண்ணன் பாட்டு பாடி பால் கறந்தாதுங்கிற சிரிக்கிறிய, அது சயின்ஸ் இல்ல, அது அறிவியல்ரா, அது உயிரியல் உண்மை. நீ மாட்டை கட்டி போட்டு பட்டாசை வெட்டி டம்னு அதுற சத்தத்துக்கு அத்துக்கிட்டு ஓடுதா இல்லையா? வெறிக்குதா இல்லையா மாட்டை? ஏய் அப்படின்னா அப்படி பயப்படுது. பா 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 பானா வருது. தெரியும்டா, அதுக்கு புரியும்டா. கோபமா இருக்கான், அதற்றா, அன்பா கூப்பிடுறான்னு தெரியும். அப்ப அது இருக்கிற பட்டாசு சத்தத்துக்கு வெடித்து ஓடுகிற மாடு மெல்லிய இசையை ரசிக்குமா ரசிக்காதா? அதை நீ கேட்கணும். நீ ராமராஜன் இந்த காலத்துல எங்கடா பாட்டு பாடினு? எது அறிவியல், எது உயிரியல், எது இயற்பியல், எது வேதியியல், ஒரு இளவும் தெரியாது.